வேக வேகமாக கிளம்பி ஒரு ஆங்ஸைட்டி ஆகி ஒரு 10 நிமிஷம் சீக்கிரமாக போகும். ஆக்சிடென்ட். ஓ டேம். அப்படியே வந்துட்டாரா? காலங்காத்தால எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெங்களூர் டு சென்னை ஒரு ஷார்ட் ரன் பண்ணலான்னு பார்த்தேன். 350 கிலோமீட்டர் கிட்ட வரும். அண்ட் இப்போ டைம் வந்து 6:10 சீக்கிரம் கிளம்ப வேணான்னு பார்த்தேன். ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது, எதுக்கு ரிஸ்க் இருக்கணும் வின்டரில். ஆல்சோ டிண்டட் வைசர் போட்டிருக்கேன். ஸோ அந்த வைசர் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். கஷ்டம். ஸோ டிண்டட் வைசர் போட்டிருக்கேன். ஸோ நைட்டில் கண்ணு தெரியாது. ஸோ கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராக கண்ணு தெரியும். அந்த இன்னொரு வைசர் எடுத்துன்னு போகிறதுக்கு லக்கேஜ் கம்மியாக தான் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வைசரை எடுத்துன்னு போவேன் தான். என்ன ரூட்டில் போகிறேன்னா, ஆக்சுவலி எப்போவுமே நான் கிருஷ்ணகிரி ரூட்டில் தான் போவேன். ஏன்னா ஒரு ஹைவே சூப்பராக இருக்கும். நான் இருக்கிற பெங்களூர் அவுட்டர்லேருந்து கிருஷ்ணகிரி ஏறுறது கொஞ்சம் ஈஸி. பட் எல்லாம் இருந்தாலும் இந்த வாட்டி அந்த ரூட்டில் போகல. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஃபெங்கல் புயல் வந்தது. கிருஷ்ணகிரி ஹொசூர்லாம் ரொம்ப டேமேஜ். அதனால் இந்த ரூட்டில் ஆந்திரா ரூட்டில் போய் பார்ப்போம். கோலார் சித்தூர் போயிட்டு அங்கேருந்து கட் பண்ணுற ரூட். கூகுள் மேப்ஸ் எப்போவுமே அந்த ரூட் தான் காமிக்கும். பட் நான் அந்த ரூட் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் கிருஷ்ணகிரி ரூட்டில் போனால் ஒரு 1 hour சீக்கிரமாக போயிடலாம். ஓகே தென் ஆரம்பிப்போம். 6:12 ட்ரிப் மீட்டர் ரீசெட் பண்ணிட்டேன். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, எப்போவுமே லைவ் லொக்கேஷன் அனுப்பேன் எனக்கு தெரிஞ்சவங்க 2-3 பேருக்கு. ஸோ தட் எதாவது எமர்ஜென்சினா நம்ம வந்து அவங்க பார்த்துட்ருப்பாங்க. ஸோ ஒரு 1 hour 2 hours ஒன்ஸ் பார்த்தாங்கன்னா இன்னும் வண்டி மூவ் ஆகவே இல்லை அப்படின்னா ஃபோன் பண்ணுவாங்க. கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு நிம்மதி இருக்கும். ஓகே மூவ் ஆகிட்டுருக்கு, சேஃபாக தான் இருக்கான் அப்படின்னு. ஓகே, ஸோ நான் எப்போவுமே கொஞ்சம் ஏர்லியாக கிளம்புவேன். ஒரு 5 o'clock கிளம்பிடுவேன். ஏன்னா டிராஃபிக் இருக்காது அப்படிங்கிறதுனால. பட் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பணும். கொஞ்சம் லாங் போக போக என்ன கற்றுனா, நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து எப்படி கிளம்புறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஐயோ சீக்கிரம் போகணும் அப்படின்னு வேக வேகமாக கிளம்பி ஒரு ஆங்ஸைட்டி ஆகி ஒரு 10 நிமிஷம் சீக்கிரமாக போகும் மேக்ஸிமம். ஓகே, ஒரு 1 hour சீக்கிரமாக போகிறோன்னு வச்சுக்கோங்க. அது ஆக்சுவலி பாயிண்ட் இல்லை. பாயிண்ட் என்னென்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதுக்கு நம்ம போகிறதே ஒரு என்ஜாய் பண்ணதான், ரைடு என்ஜாய் பண்ணதான், எதுக்கு நம்மளை வந்து இவ்வளோ வருத்திக்கிட்டு போகணும். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி நான் சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன். 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். ஆனால் ஓகே பொறுமையாக கிளம்புவோமே, என்ஜாய் பண்ணிட்டு கிளம்புவோம் அப்படின்னு பொறுமையாக கிளம்பினோம். அதோட விளைவுகள் இப்போ காமாக இருக்குது மைண்ட் செட். எப்போவுமே காம் மைண்ட் செட் இஸ் அ கிரேட் மைண்ட் செட் டு ரைட் பைக். அப்பா ஒரு வழியாக ஹைவே வந்தாச்சு. ஓ பட் வாட் அ பியூட்டிஃபுல் மார்னிங் மேன். இந்த ரைடுக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா தெரிஞ்சுதான் பண்ணேன். தற்கொலைத்தனம்னு சொல்லலாம். எனக்கு இந்த லக்கேஜ் கட்டி ஓட்டினா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன்னா முதுகில் இடிச்சுட்டே இருக்கும். ஒரு நல்ல சொஃபஸ்டிகேட்டட் சிஸ்டம் இல்லைன்னா அந்த ஃபீல் இருந்துகிட்டே தான் இருக்கும். முதுகில் அந்த இடிக்கும், இல்லை கொஞ்சம் மூவ் ஆகும். அந்த ஃபீல் வேணான்னு பேக் எடுத்துன்னு போயிடலாம். நம்ம லேப்டாப் பேக் மாதிரி அதிலே எல்லாத்தையும் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு. ரொம்ப லக்கேஜ் இல்லை, பட் ஸ்டில் ஆரம்பிச்சு ஒரு 3/4 மணி நேரம் கூட இருக்காது. லைட்டாக கழுத்து வலிக்குது. என்னடா தொண்டை கவுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கழுத்து வலிக்கும். இன்னைக்கு நைட் இருக்குது துர்கா பூஜை. கழுத்தா தோள்பட்டியா இல்லை முதுகெலும்பா எது ரொம்ப வலிக்குதுன்னு எல்லாம் சண்டை போட்டுக்கும். எல்லாமே வின் பண்ணும். அதுதான் அதில் ஆச்சரியன்னு.
so right. Accident. Oh, damn it. Oh, man. Just take off your helmet, bro. Slowly. Just spend some time and then just relax yourself. You came alone? You are alone? Just call them, no? Yeah. Yeah, let. Oh, this. Yeah, seriously, the frame sliders saved him. Man, feels so bad to see all these things. I don't know what happened, maybe. But yeah, I just coughed a little bit. I think it was not that bad. அப்படியே வந்துட்டாரா அப்படியே வந்துட்டாரா ஸ்லோவாக தான் வந்தாரா ஓகேண்ணா பார்ப்போம் Yeah, I think here he is. Silent conversations, eyes that never blink, floating in sensations, time stands on the brink. Feel it get louder, pulse within our veins. Turn the night to colors, wash away the pains. Wake me in the morning, hold me through the night. Living in a wonder, love that feels so right. வா என்ன அழகாக இருக்குங்க கொஞ்சம் தூரமாகவே இந்த ராக்ஸ் இல்லை மலைகள் மாதிரி வருது மலைகள்னு சொல்ல மாட்டேன் குட்டி குட்டி என்ன சொல்கிறேன்னு தெரியல இந்த சைடு சூரியனுக்கும் இந்த சைடு அந்த மலைக்கும் அப்படியே மின்னுது Okay. ஏதோ ஒரு ட்ரான்ஸால் பார்த்தேன் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு இந்த பைக் அவர் திருப்பியும் வராரு ஓகே அது அவரோட ரைடிங் ஸ்டைல் இங்கே பாருங்க கொஞ்சமாவது மதி பாஸ் ஸ்பீட் பிரேக்கர்லாம் அப்படியே எந்திர நினைச்சு போயிட்டே இருக்காருங்க அட்வென்ச்சர் பைக் வச்சா இது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இந்த மலை அப்படியே ஃபுல்லாக ஃபாகாக இருக்குங்க மேபி நான் டிண்டட் வைசர் போட்டிருக்கிறதுனால எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் நல்லா பட் இந்த மலை அப்படியே ஃபுல்லாக ஃபாக் சூப்பராக இருக்கு ஸோ இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுக்கலான்னு பார்க்குறேன் ஆனால் ஒரு ப்ராப்பரான கடை வரல சும்மா டீ தான் அப்பப்போ பிரேக் எடுக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 hour மேலே ஓட்டியிருக்கேன் 1 மணி நேரத்தில் 100லேருந்து 100 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கேன் 1.25 மணி நேரத்தில் நல்லா ஓட்டிருந்தோம் ஆனால் அப்பப்போ பிரேக்கும் எடுக்கணும் இல்லைன்னா வந்து போக போக ஓட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்காது ஏறிட்டு இருக்கேன் பட் ரோடு ரொம்ப சூப்பராக இருக்கு அந்த குட்டி குட்டி அண்டர்லேஷன்ஸ் இருக்கு கிருஷ்ணகிரி ரோடு வந்து அப்படியே ஃபுல் ஸ்மூத்தாக இருக்கும் இது வந்து ஓகே ஒரு 100 போகலாம் அதுக்கு மேலே 100 மேலே போகிறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான் அந்த ரோடு சில இடங்கள்ல நல்லா இருக்கு பட் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மூவிங் வெஹிக்கல்ஸ் இருக்கு நிறைய கார்ஸ் இருக்கு ஏன்னா திருப்பதி போகிறதுக்கு இதாக ரூட்டு அண்ட் ரோடு வந்து 2 லேன் ஹைவே தான் 3 லேன் கிடையாது கிருஷ்ணகிரி ரோடு மாதிரி பட் பரவாயில்ல சீனிக்காக இருக்கு ஸோ போர் அடிக்காம அப்படியே ஜாலியாக ஓட்டிட்டு போகிற மாதிரி இருக்கு
ஆல்ரைட். ஓகே, இப்போ தான் முல்பாகல் அப்படின்னு ஒரு இடத்த தாண்டி வந்தோம். முல்பாகல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தோசைக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் இங்கே கர்நாடகாவில். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்லாம் கிடையாது, ஒரே ஒரு வாட்டி சாப்பிட்டேன். ஓகே, பட் உங்களுக்கு பிடிக்கலாம். ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா இப்போ தான் நிறைய தோசை கடைகள் இருந்தது. நிறைய நல்ல கடையும் இருக்குது. இங்கே கூகுள் ரிவ்யூ பார்த்து வரலாம். வந்து ஒரு வாட்டி சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சைடு வந்தால்.